சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 31/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 15ஆம் நாள், துவிதியை திதி இன்று இரவு 10:32 வரை, அவிட்டம் நட்சத்திரம் இன்று இரவு 7:27 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற ஒரு உன்னத பலன் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நிகழ்வுகள் குடும்பத்திலும் வெளியிடங்களிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புது சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக இருக்கிறார். ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும். அண்ணன் அக்காள் உறவுகள் இன்றைக்கு இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இதுவரைக்குமே அண்ணனோ அக்காவோ ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை, ஒன்றும் தர முடியாது, இப்போ நீ பண்ணுறது தப்பு, அப்படி தப்பு, இப்படி தப்புன்னு குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சகோதர சண்டைகள் இருக்கும் இல்லையா, கருத்து வேற்றுமைகள்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே ஒருவருக்கொருவர் உங்களுக்கு சாதகமாக அப்படி இப்படின்னு முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் நல்லபடியாகவே விவசாயம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய முதல் நாளாகவும் இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு, இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா கல்வி மேலே இருந்து வந்த ஒரு பயம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய காலேஜ் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னா மாணவ கண்மணிகள் தன்னைத்தானே ஒரு மாதிரியாக பாசிட்டிவாக நல்ல விதமாக தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தெளிவுகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தெளிவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வீடு வாங்கலாம், இருக்கிற பழைய வண்டியை அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டு புது வண்டி வாங்கலான்றதில் ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த அமைப்புகளில் பெரிய முன்னேற்றம், நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதுலேயும் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக வியாபாரத்திலேயோ வேலையிலேயோ தொழிலையோ ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாமேன்ற மாதிரியாக ஒரு தனித்துவ சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மேலதிகாரிகளோடு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருந்தவர்களுக்கு அந்த முரண்பாடுகள் விலகக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாகவே இருக்கிறார். இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை, பார்வை இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு, சனியை குரு பார்க்குறாரு. எல்லா யோகாதிபதிகளும் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு எந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்ன்றதை அட்வான்ஸாக யோசனை பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதிலும் கணக்கு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்கள், இந்த 2 பேருக்குமே கணிதம் மற்றும் நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு கொஞ்சம் தொடர்பு கொண்டிருப்பவர்கள், அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைதுங்க. கிராமப்புறத்தில் சிறு குறு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இன்றிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கின்றன. ஒரே ஒரு மிஷின் வச்சுருக்கிறேன், ஒரு தறி போட்டிருக்கிறேன், அல்லது நான் ஒருவர் மட்டுமே வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுகிறேன், இரட்டை வருமானம் இருந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். இப்போதுதான் பௌர்ணமியை நோக்கி இவர் விலகி இருந்தாலும் கூட ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால மனசு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அகலக்கால வச்சுருவோமோ, அப்படி வச்சுருவோமோ, இப்படி வச்சுருவோமோ, அவரை நம்பலாமா இவரை நம்பலாமான்ற மாதிரி ஆசோலேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஊசலாடும் மனது இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க.
நைட்டில் கொஞ்சம் ட்ராவல் போகிறவங்க சூட்கேஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. சூட்கேஸில் பண நகை இருக்கிறவங்க ரொம்ப பெரிய அளவில் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை இங்கிருந்து அங்கு கொண்டு போபவர்கள் அல்லது பொது பயணத்தின் போது செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை. பெரியவர்கள் ஏதாவது ஞாபக மருதியாக அங்கே வச்சுட்டு அப்புறம் தேடிக்கிட்டு இருக்கிற சூழல். இதெல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம அமைப்புகளில் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறதுனால வரும். ஆகவே பொறுப்போடும் நிதானத்தோடும் பண விவகாரங்கள் எல்லாத்துலேயும் யாரையும் நம்பாமல் நம்மளை கவனித்து கொள்ள தேவையான சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் இருபாலாருக்கும் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் அப்படியே உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. பௌர்ணமி சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட ஓரளவுக்கு ராசி இன்றைக்கு ஒளித்தன்மை பெறுகின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த சில விஷயங்களை இன்றைக்கு அப்படியே மறுபரிசீலனை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆணுக்கு பெண்ணால் உதவியும் பெண்ணுக்கு ஆணால் உதவியும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4-5 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய அல்லது 2-3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழிலில் கடந்த ஒரு வருடமாகவே சிம்மராசிக்காரர்கள் யாருக்குமே நன்றாக இல்லை என்றதான் உண்மை. எனக்கு அவர் பண்ணது சரியில்லை, அவர் எனக்கு பண்ணது சரியில்லைன்ற மாதிரியாக ஒருவரின் மீது இன்னொருவர் பழியை போட்டு கொண்டு இருந்துகின்ற அத்தனை அமைப்புகளும் இன்றோடு அப்படியே முற்றாக அப்படியே மாறி ஏதாவது ஒரு வகையில் இணக்கமான உறவுகள் வரும் என்பதனால் கூட்டுத்தொழில் இனிமேல் சிறப்பாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக, நண்பர்களிடமிருந்து இதுவரை வராத உதவிகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற நல்ல நாளுங்க இன்றைக்கி. எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதிலும் குறிப்பாக அலுவலகத்தில் உங்களை வேணும்னே எதிர்த்துக்கிட்டு இருந்தவர்கள், ஒரு மேனேஜருங்க சரியாகவே இல்லைங்க, என்னை எப்பயுமே அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு எங்கடா தப்பு பண்ணுறேன்னு கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு நம்ம எதிர்ப்பவர்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், செம்மண் விவசாயிகள் மற்றும் பில்டர்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்ல லாபங்கள் வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மைகள் கூடுதலாக கிரகங்களின் மூலமாக இருப்பதால் தொட்டது துலங்கக்கூடிய நாளாகவும், கடன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு அப்படியே வெளியேறி மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய, எதிலும் திறம்பட முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக ஒரு 40 வயது கடந்த கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பூரண நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. வடக்கு திசையிலிருந்து வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் வடமேற்கு நோக்கிய பயணங்கள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டுங்க. அதிர்ஷ்டம் எனக்கு மட்டும் இல்லவே இல்லைங்க, என் கூட படித்தார், என்ன மாதிரியே தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் அப்படி இருக்கிறார் பாருங்கள், நான் இப்படி இருக்கிறேன் பாருங்கன்ட்டு மனதுக்குள்ளேயே தன்னுடைய அதிர்ஷ்டம் திறமை இல்லாத ஒரு விஷயங்களை நினைத்து புழுங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் சாதிக்கணும் அல்லது ஊடகத்துறையில் சாதிக்கணும், சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேரெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வயது திறமைக்கேற்ற வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இளைஞர்களுக்கு இப்போது லட்சியங்கள் எதுவென்பது தீர்மானிக்கப்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அம்மா மேலே கொஞ்சம் லேசாக வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரராகு சேர்க்கை ஏற்படுது. அம்மா கிட்ட இது சொன்னோம்னா அம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த காலத்து ஆளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு இளைய தலைமுறை பெற்ற தாய் என்கின்ற தெய்வத்திடம் சற்று மனக்கசப்புகளை கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்னதான் நாங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய அனுபவம் என்பது ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னும் சில காலம் ஆகும் என்கின்ற காரணத்தினால
பெற்றவர்களோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமை இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த பலன் இன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே லேசாக கொஞ்சம் மாறும். அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, ஏதோ நம்ம நன்மைக்குத்தான் சொல்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் நீங்களே உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய தலைமுறையினர் அத்தனை பேருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு புதிதாக வாகன யோகம், வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தம்பி தங்கைகள் உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தம்பிக்கோ தங்கைக்கோ இதை செஞ்சே கொடுத்துடணுன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள், இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் பெரிய அளவில் பின்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவராக கண்டிப்பாக வருவார். தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் கூடுதலாக கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்களும் ஆன்மீக தரிசனங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தெற்கை நோக்கி ஒரு இடத்துல திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி சென்னையில் இருப்பவர்கள் தெற்கே போகக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக அந்த பயணத்தின் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலை காரணமாக, சொந்த வேலை இல்லை, அலுவலக வேலை காரணமாக பயணங்கள் போபவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல மேன்மை, அந்த வேலையை சரியாக முடித்து கொஞ்சம் பேரெடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலேயும் மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பௌர்ணமிக்கு அடுத்த ஒரு சந்திரன் இப்போது 2ஆம் இடத்துல வலிமையாகவே இருக்கிறார். ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதைவிட முக்கியமாக மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இரத்த உறவினர்களிடமிருந்து பணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பணமோ அல்லது அதற்கேற்றாற் போல உதவியோ வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே மேற்கு திசையில் இருக்கிறேங்க, ஐரோப்பாவில் இருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிற இடத்துல ஒரு 5 வருஷமாக நல்லா இல்லை, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்ப அமைதி, மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல அமைஞ்சிருக்குதுங்க. தோற்றுப்போனதாக உணர்ந்த தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே நீங்கள் இனிமேல் தோக்கவே மாட்டீங்க, எல்லாத்துலேயும் நல்லதுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு, எதிலும் ஒரு நிறைவுகள் வரும், கவலைப்படாதீர்கள் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். கலங்கன மனது கொஞ்சம் தெளிவாகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. அதை நினச்சி பயப்பட்டு, இதை நினச்சி பயப்பட்டு உடம்பு இப்படி ஆகுது, அப்படி ஆகுது, கடன் தலைக்கு மேலே இருக்குது, வேலை சரியாக இல்லை, தொழில் சரியாக இல்லை, குடும்பத்தில் பாருங்கள் அவர் அப்படி பேசுகிறார், இவர் இப்படி பேசுகிறார், இங்கே இழுத்தா அங்கே இழுக்குதுன்ற மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் மன சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் மனம் தெளிவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் பரம்பொருள் நம்மை கைவிடாது என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் விலகும். பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பிரிவது அப்படி ஒன்றும் சரியானதாக இருக்காது, சேர்ந்து வாழ்ந்தால் தான் குடும்பம் நன்மையாக இருக்கும் என்கின்ற மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லோருக்குமே வேலை தொழில் அமைப்புகளில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய யோக உன்னத நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 12ல் சந்திரன் உட்கார்ந்து செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் இருப்பதை போல தோன்றினாலும் கூட முதல்ல செலவு பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வரவுகள், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு செலவு, நாளைக்கு வருமானம் என்கின்ற அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. ஐயா, தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்ட மாதிரி போய்கிட்டே இருக்குங்க, வருமானம் இல்லாத சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே
நல்ல வருமானத்திற்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு 10% மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. திருமணம் அடுத்த மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும், அல்லது இந்த சிறப்பு நல்ல நிகழ்ச்சி நடக்கும். வீட்டில் இது வரைக்கும் ஒரு மங்கள நிகழ்ச்சியே நடக்கலை, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அல்லது இது இப்படி அது இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வீட்டில் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாகவே மங்கள நிகழ்வுகள் நடந்தே தீரும். அதற்கேற்றாற் போல சேமிப்புகள் இருக்கணும் என்கின்ற ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு திட்டம் போடுகின்ற நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமையுங்க. பெரும்பாலும் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல சொத்து சேர்க்கை அமையக்கூடிய நாளாகவும், அட்வான்ஸ் மாதிரி அதனால் ஒன்று கொடுத்து வைக்கலாமேன்னு இன்றைக்கு தோணக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து போனால், அதாவது வெளிநாட்டுக்கு போனால் 7.5 சனி அஷ்டமச்சனி வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்களே, கடுமையான பலன்களை தராதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆமாங்க, உண்மைதாங்க. ஏன்னா கடல் கடந்து போவதே ஒரு தண்டனை தாங்க. யாராக இருந்தாலும் நல்லா பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறோம்? குடும்பத்தோடு இருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் முதல்ல வெளிநாட்டுக்கு இந்த 7.5 சனி அஷ்டமச்சனியில் போகும்போது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போவீங்க. இளைய பருவத்தினராக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். ஒரு ஆணோ பெண்ணோ வெளிநாட்டிற்கு 7.5 சனி சமயத்தில் படிக்க போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்க. இங்கே நீங்கள் படிச்சுட்டோ ஸ்கூலில் விட்டு வந்தோ அல்லது ஆஃபீஸிலிருந்து வந்தாலோ ஒரு கல்யாணம் ஆகாதவராக இருந்தாலும் கூட அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்னுடைய குழந்தை அழுத்து கலைத்து வருகிறதேன்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நேராக பெட்ரூமுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அம்மாவோ அப்பாவோ, குறிப்பாக அம்மா தான் காப்பி எடுத்துக்கிட்டு பின்னாடியே வருவாங்க. என் புள்ள மனசு அப்படியே வாடி போயிருக்கு, அழுத்து கலைச்சி வந்திருக்கு, வேலை செஞ்சு வந்திருக்கு, படித்து வந்திருக்குன்ட்டு ஒரு தாயோ தந்தையோ கவனிப்பார் இல்லையா? திருமணம் ஆகாதவர்களுக்கு வெளிநாட்டில் நீங்கள் 7.5 சனியில் தாய் தந்தை இப்படி காப்பியை யாரும் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு கூட 10 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு நொந்து நூலாக போவீங்கங்க. அதுதாங்க கடல் கடந்து 7.5 சனி அமைப்பு, அஷ்டமச்சனி அமைப்பில் திருமணம் ஆகாதவர்கள் ஒரு சிறிய மன அழுத்தத்தில், அம்மா இல்லை அப்பா இல்லை, தனிமை, அலோன் என்கின்ற ஹோம் சிக்கு அமைப்பில் இருக்கக்கூடியவராக இந்த இளைய பருவத்தினருக்கு 7.5 சனி அஷ்டமச்சனி உள்ளூரில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் வெளியூரில் இந்த நேரத்தில் அம்மா இருந்தால் ஒரு நல்ல தோசை சுட்டு கொடுத்துருப்பாங்களே, அப்படியே நல்ல காப்பி போட்டு கொடுத்துருப்பாங்களே என்ற எண்ணங்களை தனிமையில் அனுபவிக்க வைப்பது தான் கடல் கடந்து போகக்கூடிய 7.5 சனி அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய இளைய பருவ அனுபவம். இதே தாங்க கல்யாணம் ஆனவங்களுக்கும். மனைவி ஒரு ரசச்சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குமாங்க. என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் மனைவி அன்பாக பாசமாக கணவனுக்கென்று, அல்லது கணவன் ஒரு நிலையில் ஏதாவது ஒரு பாசமாக ஒன்று கொடுப்பது போல கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இங்கேயும் திருமணமானவர்கள் பிரிந்து போகிறார்கள். பிரிந்து போய் தாம்பத்திய உறவு அது இது எதுவுமே இல்லாமல் இந்த நேரத்தில் பெற்ற குழந்தையை கொஞ்ச முடியாமல் 7.5 சனி அஷ்டமச்சனி நடக்கும். அவர் மனைவியும் குழந்தைகளையும் பிரிஞ்சு போய் வெளிநாட்டில் வேலை செய்வார். வீடியோ காலில் தான் பெற்ற குழந்தையோடைய முகத்தை பார்க்க முடியும். அதோடைய மழலை சத்தத்தை மடியில் அதை வைத்து தூக்கி கொஞ்ச முடியாத ஒரு அமைப்புகளை அந்த திருமணமான இளைஞருக்கு ஒரு கை குழந்தை பிறந்தும் அந்த குழந்தையை பார்க்க முடியாத ஒரு அமைப்புகளை 7.5 சனி அஷ்டமச்சனி கடல் கடந்து போயிருக்கக்கூடியவருக்கு கொடுக்கறது இல்லையா? அது ஒரு வகையில் மன அழுத்தம்ல. என்னதான் சம்பாரிச்சாலும் பெத்த பிள்ளைய கொஞ்சம் முடியல, பொண்டாட்டி கூட இருக்க முடியல, பொண்டாட்டிக்கிட்ட ஒரு ரசச்சோறு சாப்பிட முடியல. இதுதாங்க இந்த கடல் கடந்து போகின்றவர்களுக்கு 7.5 சனி அஷ்டமச்சனி போன்றவைகள் வெளிநாடுகளில் பணத்தை சம்பாதித்து கொடுத்தாலும் கூட உன்னத உறவுகளை அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய அந்த தனிமை துயர், ஹோம் சிக்கு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இதைத்தாங்க 7.5 சனி அஷ்டமச்சனியில் கடல் கடந்து போனால் பெருசாக ஒன்றும் கஷ்டம் இருக்காது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கடல் கடந்து போவதே ஒரு கஷ்டம்தான் இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த 7.5 சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் என்னென்ன அமைப்பு உயிர் உறவுகளில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுத்து, அவர்களுக்கு அருகில் இருக்க முடியாத சில நிலைகளை கொடுத்து, ஆனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய சில வாய்ப்புகளை கொடுத்து, இப்படி மனிதனை ஒரு இரட்டை நிலையாக வைக்கக்கூடிய அமைப்பு தாங்க இந்த 7.5 சனி அஷ்டமச்சனியில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும்
அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.